ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு ஃப்ரை இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இது போல் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்காக 3 உருளைக்கிழங்கு இது போல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சோன்னா கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த உருளைக்கிழங்கு டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு 50% வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. இது நல்லா 1 நிமிஷத்தில் நான் தொட்டு பார்த்தேன். அடுத்ததாக 2 நிமிஷத்தில் நான் தொட்டு பார்க்கும்போது இந்த உருளைக்கிழங்கு நமக்கு பாதி உடையிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம அந்த பாத்திரத்திலே வச்சுருக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது போல் நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். அது உருளைக்கிழங்குல ரொம்ப ஏறி இருக்காது. அதனால் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கலாம். இது நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு வெந்து வர ஆரம்பிக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குல்ல. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்க்கறதுனால கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அது இல்லாமல் காரமும் குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிளகாய் தூள் பார்த்து கூட குறைய சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு பொறுமையாக பார்த்து கலந்து விடணும், இல்லைன்னா உடைய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2மே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து இந்த உருளைக்கிழங்கு மேலே இது போல் தூவி விட்டுடலாம். இது போல் சேர்த்து நம்ம செய்கிறதுனால உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக சவக்க விடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் இதை பொறுமையாக சவக்க விட போகிறேன். இது போல் சவக்க விட்டோம்னா இது நல்லா பொறுமையாக சவந்து வரும். இந்த ஃப்ரையில் கொஞ்சமாக உப்பு மட்டும் குறைவாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பொறுமையாக சவக்க விட்டு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார், ரசம் இது போல் கலவை சாதம் எல்லா சாதத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க.
இது போல் ஒரு முறை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.